முருகன் பிறந்தது எப்படின்னு தெரியுமா? இது சாதாரண கதை அல்ல, இது ஒரு பிரபஞ்ச ரகசியம். வாங்க காணொளிக்குள்ள போலாமா? முன்னொரு காலத்தில் அசுரர்களின் தலைவனா சூரபத்மன் இருந்திருக்கான். அனைத்து உலகங்களையும் தொந்தரவு செஞ்சுட்டு வந்திருக்கான். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவனிடம் உதவி கேட்குறாங்க. அப்போது சிவனது 3வது கண்ணிலேருந்து ஒரு மிகப்பெரிய தீப்பொறி வெளியில் வந்துச்சான். அந்த தீப்பொறி நேராக போய் கங்கை நதியில் சேர்ந்து அங்கேருந்து சரவண பொய்கைக்கு கொண்டு செல்லப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த தீப்பொறி 6 குழந்தைகளாக மாறுனுச்சான். அதை 6 கன்னியர்கள் வளர்த்தாங்க. பின்னர் பார்வதி அந்த 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு குழந்தையாக மாற்றினார். அதுதான் 6 முகம் கொண்ட முருகன். முருகன் பிறந்ததற்கான காரணம் ஒரே ஒன்று, தீமை அழிக்க. அவர் வளர்ந்து சூரபத்மனை போரில் வென்றார். சூரபத்மனை அழிக்கவில்லை. அது நமக்கு ஒரு லெசன். நல்லது எப்போதும் ஜெயிக்கும். முருகனின் 6 முகம் நம்ம வாழ்க்கையில் 6 உணர்வுகளை கட்டுப்படுத்த சொல்லுது. அவர் கையில் இருக்கிற வேலு நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை அழிக்குது. இது ஒரு கதை மட்டுமல்ல, இது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி. இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு நீங்கள் முருகனை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.